அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் ஒரு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு ஒரு 8 காஞ்ச மிளகாய் 10 நிமிஷம் முன்னாடி ஊற போட்டு எடுத்து வச்சிருந்தது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துரும். நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து ஃபஸ்ட்டு க்ரஷ்ஷாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். அதுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு நான்ஸ்டிக் பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். 4 ஸ்பூன் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனது 1.5 ஸ்பூன் நான் வந்து கடுகு பருப்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டேங்க. அதுவும் நல்லா பொரிஞ்சது 10 பூண்டு பல்லு குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருந்தது சேர்த்து நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கிட்டேன். நல்ல ஃப்ளேவர் செம்ம வாசனையாக இருக்குங்க. ஒரு 1/2 கப்பு நான் வந்து சின்ன வெங்காயம் 2 தக்காளி பழமான தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கேன். அதிலே கொஞ்சமாக உப்பு போட்டு நல்ல வெங்காயம் தக்காளி உங்களுக்கு வந்து வதக்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகாய் பேஸ்ட் எடுத்து அது வரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்ப கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேங்க. நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா கைவிடாது ஃபுல்லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கலாம். ஃபைனலாக ஒரு 1.5 ஸ்பூன் நான் வந்து வெல்லம் சேர்த்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சர்க்கரை எது இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. அந்த வெள்ளத்தோடு அந்த புளிப்போடு சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டாக்கா சூப்பரான ஒரு இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனில் ஒரு தொக்கு ரெடி பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.